அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான்றனையே ஏற்று. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் அறிஞர் வரும் மக்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நல்ல மாலை பொழுதிலே வியாழக்கிழமை என்று இன்றைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு. அது என்ன தலைப்பு என்றால், இந்த மதங்களாலே சுத்த சன்மார்க்கம் வளர்ச்சிக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. தலைப்பு மதங்கள் சுத்த சன்மார்க்க வளர்ச்சிக்கு தடை என்பதுதான் இன்றைய சொற்பொழிவினுடைய தலைப்பு. அது எவ்வாறெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை வள்ளலார் பாடிய பாடல்களிலிருந்து அதை தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்லலாம். ஆகையினாலே தமிழ் சான்றோர்கள் இதை ஆய்வு செய்து பார்த்து, இந்த மதங்கள் மக்களுக்கு தேவைதானா, இந்த மதங்களால் மக்களுக்கு நன்மை உண்டாகிறதா தீமை உண்டாகிறதா, இது நெடுங்காலமாகவே பரவி வேறு உண்டி விட்டதே, அது இன்றைக்கு வரைக்கும் இந்த மதங்களால் கட்டுப்பட்டு மக்கள் எல்லாம் வாழ வேண்டி இருக்கிறதே, இந்த மதங்கள் தேவையா தேவையில்லையா என்ற ஒரு முடிவை வள்ளல் பெருமான் மக்களுக்கு மதங்கள் தேவையில்லை என்று இளம் வயதிலிருந்தே அவர் சொல்லி இருக்கிறார்கள். அதற்குரிய சான்றுகள் எல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி திருவருட்பாவிலும் உரைநடை பகுதியிலும் அகவலிலும் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றை எடுத்து சொல்லி விளக்குவதற்கு முற்படுகிறேன். வள்ளலாருடைய முதல் செய்த விண்ணப்பமே சாதி சமயங்கள் மதங்கள் இவைகள் சுத்த சன்மார்க்க வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதை தான் முதலிலே சொல்லுகிறார். அந்த விண்ணப்பம் என்னவென்றால், எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி, இது வள்ளலாருடைய வாசகம் எப்பொழுதுமே, இது தொடங்கி இந்த நிமிஷம் இந்த நொடி தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய மதங்கள் மார்க்கங்கள் இவைகளில் தடைகளை தடை செய்யும் பொருட்டு வள்ளல் பெருமானால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு இந்த விண்ணப்பம் அருளப்பட்டது. அதாவது முக்கிய தடையாகிய மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், என்னென்ன ஆசாரம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையுமே ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாது அருள் செய்தல் வேண்டும். மத சம்பந்தப்பட்ட எந்த சங்கல்பங்களும் எந்த சடங்குகளும் எந்த சாங்கியங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இந்த சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து இருந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். இந்த விண்ணப்பமானது வள்ளலார் காலத்திலும் சரி இன்றைக்கு வரைக்குமே மத சம்பந்தப்பட்ட மதமார்க்கிகளுக்கு சமயங்களுக்கு இது எதிர்ப்பாகவே இருக்கிறது. இதையெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது என்றால், இந்த பொய்யான சமயங்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய
ஆரிய பூசாரிகளிலிருந்து வள்ளலார் சொன்னதையெல்லாம் சொல்லாமல் மறைத்து சன்மார்க்கம் நடத்துகிற அத்தனை பேருக்குமே இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பொருந்தாது என்று அவர்கள் இதை சொல்லுவதில்லை. ஒரு சிலர் சங்கத்திலே இந்த விண்ணப்பத்தை கடைசியிலே சங்கம் முடியும் போது சொல்லுவார்கள். சில நூலாசிரியர்கள் இந்த விண்ணப்பத்தை யாருக்கும் தெரியாதபடிக்கு எதற்கோ பயந்து கொண்டு அவர்கள் எழுதிய நூலின் கடைசி பக்கத்திலே போட்டிருப்பார்கள். ஆனால் அடியேன் எழுதிய அத்தனை நூல்களிலும் புஸ்தகங்களிலும் இந்த விண்ணப்பத்தை முதலிலே அட்டைப்படத்துக்கு முன்பக்கமாகவே இந்த விண்ணப்பத்தை போடுவோம். இது முக்கியமான விண்ணப்பம். இதை எதற்காக யாருக்கு பயந்து கொண்டு இதை பின்னாடி போடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே இந்த விண்ணப்பம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க கொள்கைக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் சாதியும் சமயமும் மதங்களும் சுத்த சன்மார்க்கத்தை வளர விடாமல் தடைகளாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த சுத்த சன்மார்க்கம் வளர வேண்டும் என்றால் வள்ளல் பெருமான் விரும்புவது சாதி சமயங்களிலே உள்ள மதங்களிலே உள்ள அத்தனை கருத்துக்களையும் நேர் எதிராக எதையெல்லாம் தூக்கி வைத்து பாடினார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று அவர் வாயிலாக பாடிய பாடல்களே இந்த தொகுப்பு. அப்ப சன்மார்க்கத்துக்கு எது எதிரியாக இருக்கிறது? மதம். மனித நேயத்திற்கு எது எதிரியாக இருக்கிறது? மனிதம். சுத்த சன்மார்க்க வளர்ச்சியை தடையாக இருப்பது எது? மதம். ஆகையே இந்த மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் 9 வயதிலேயே தெய்வமணி மாலை என்ற கந்தகோட்டத்திலே பாடிய பாடலிலே அதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சுத்த சன்மார்க்கமானது மக்களுடைய நல்வாழ்வுக்கு ஏற்றது. இது ஒரு தயவு மார்க்கம். அருளை பெறுவதையே நோக்கமாக கொண்டு வள்ளலாரால் அருளப்பட்ட நூல் தெய்வ நூல் 6 திருமுறை விண்ணப்பங்கள் மற்றும் அனைத்துமே அருளுக்காக பாடப்பட்டதே ஒழிய இந்த பொய்யான பொருளுக்காக ஆசைப்பட்டு பாடிய பாடல்கள் அல்ல. இன்று அனைத்து கோயில்களிலும் நடக்கிற இந்த விழாக்கள், அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, இந்த விழாக்களுக்கு எந்த பொருளும் இல்லை. அருளை சேர்க்கக்கூடிய நோக்கமும் விழாக்களில் இல்லை. குதிரையாட்டம், கும்மையாட்டம், அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் என்று போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டு திரிகிறார்களே, வருகிறார்களே ஒழிய விழா என்ற பெயரிலே ஒரு ஆன்ம லாபமும் இந்த திருவிழாக்களினாலே அங்கு சென்று வணங்கக்கூடிய மக்களுக்கு கிடைப்பதில்லை. அனைத்து கோயில் விழாக்களும் பயனற்றவை என்கிறார் வள்ளலார். இன்னும் சொல்ல போனால் இதை சிறுபிள்ளை விளையாட்டு என்றே சொல்லுகிறார்கள். இந்த சிறுபிள்ளைகள் மணல் வீடு கட்டி அதிலே வாழ்வதாக கால்களிலே மணலை குவித்து விட்டு வீடு போல் கட்டுவார்கள், விளையாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இன்றைக்கு எல்லா கோயில்களிலும் தவறாமல் நாள்தோறும் நடக்கிறது. அதை கண்டு ரசிப்பதற்கு நாள்தோறும் மக்கள் கைப்பொருளை செலவு செய்து கொண்டு போகிறார்கள், வருகிறார்கள். இந்த பொருளற்ற விழாக்களினாலே ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு ஆன்ம லாபமும் இல்லை என்று வள்ளலார் சொல்லுகிறார். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம். எவ்வளவு புகழ்பெற்ற பெரிய பெரிய கோயில்களில் எல்லாம் கூட பேர் பெற்ற கோயில் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கிறது. பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் போகாதபடி விரைந்தேன். ஏற்கனவே இந்த மத கலவரத்தினாலே உலகம் முழுவதும் உள்ள மதங்கள் என்னுடைய மதங்கள் தான் பெரிது, என்னுடைய கடவுள் தான் பெரிது என்று சொல்லி சொல்லி போரிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போகிறார்கள். இன்றைக்கும் அந்த நிலைமைதான் உலகம் முழுவதும் நிலவுகிறது. நமது நாட்டிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. ஆகவே
இவைகளை எல்லாம் கண்டித்து வள்ளல் பெருமான் பாடிய பாடல் இந்த விழாக்கள் அத்தனையும், அங்கே செய்யக்கூடிய சாங்கியங்கள் அத்தனையும் சிறுபிள்ளை விளையாட்டு, ஒரு பிரயோஜனம் இல்லை. அது கூட பேய் பிடிப்புற்ற ஒரு பையனையோ ஒரு மனிதனோ பேய் பிடித்து கொண்டால் அவன் தாறுமாறாக தன்னிலை மறைந்து ஆடுவான், ஓடுவான், சிரிப்பான், எதையோ செய்வான். பைத்தியகாரத்தனம். அந்த பைத்தியகாரத்தனமாக பேய் பிடிப்புற்ற மதமே ஒரு பேய். அது மனிதனை பிடித்த பிறகு ஆடாத ஆட்டம் எல்லாம் இந்த மதங்களின் பெயரை சொல்லி கொண்டு உடுக்கடித்து ஆடுவதும், அலகு குத்தி ஆடுவதும், தலையை விரித்து போட்டு ஓடுவதும், நெருப்பு குளிலே இறங்குவதும், நாக்கை முன்னாடி நீட்டி அலகு குத்தி கொள்ளுவதும், இந்த ஆட்ட பாட்டங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு அருளை கொடுப்பாரா? இது என்ன விளையாட்டு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வள்ளலார் பாடிய பாடல் இது. போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறும் சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி. இந்த உலக மக்களுக்கெல்லாம் இதுகளினாலெல்லாம் பிரயோஜனம் இல்லைப்பா. சுத்த சன்மானுக்கு நெறி ஒன்றே. சடங்கு, சம்பிரதாயம், சாங்கியம், திருவிழாக்கள், குதிரையாட்டம், பொய்க்காலாட்டம், நடனம், போக்குவரத்து, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதபடிக்கு சுத்த ஜோதிமயமாக உள்ள, சுடராக உள்ள அந்த ஜோதியை அமைதியாக இருந்து வணங்குவதுதான் நன்மை பயக்கும். தியானம் செய்வதுதான் உண்மையான பலனை, மக்களுக்கு ஆன்ம லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். அப்படி புனிதமுறு சன்மார்க்கம் நெறி காட்டி வள்ளலாருக்கு சொல்லுகிறார், நீ சென்று மகனை போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே வேகமாக நீ சென்று புனிதமுறும் சுத்த சன்மார்க்கம் நெறியை எடுத்து காட்டி விளக்கி சொல்லி பொருளையெல்லாம் அவர்கள் உணரும்படி பேசி ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. உண்மையான மேலான அந்த சுகமான சுத்த சன்மார்க்க நிலையை மக்கள் அடைவதற்கு நீ விளக்கமாக பாடுக, பேசுக, உலகை திருத்துக என்று சொல்லி ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதினி. யாராலே? என் பிள்ளை யாதலாலே மகனே என்று உரிமையோடு அழைத்து அந்த அருளுக்கு பிள்ளை நீ என் பிள்ளை யானதனாலே இவ்வேலை புரிக என்றிட்டனம். இந்த வேலையை செய்வதற்கு ஒருவரும் லாயக்கான ஆட்கள் இல்லை. ஆகவே அருளாலே உம்மை படைத்தேன். அருளே நம் குலம், அருளே நம்மினம், அருளே நாம். அந்த அருளே உமக்கு உலகத்திலே மனித ஜீவனாக உன்னை சின்னம்மைக்கும் ராமையா பிள்ளைக்கும் மருதூரிலே பிறக்க வைத்திருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்லி ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிந்தினி என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிகை என்று இட்டனம் உனக்கு கட்டளையிட்டேன். மற்றபடி வேறொன்றும் மனத்திலே நினைத்து கொள்ள வேண்டாம். ஒரு இடத்திலே பெரிய கலகம் நடக்கிறது என்றால் அதை அடக்கக்கூடிய சாமர்த்தியமிக்க உயர்தரமான போலீஸ் அதிகாரிகளை அனுப்புவார்கள் அல்லவா? அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்களாலே மக்களுக்கு நன்மை இல்லை. கோயில்கள் விசேஷங்களினாலே மக்களுக்கு ஒரு ஆன்ம லாபமும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தொடரடியாக தினத்துக்கு ஒரு விழாவினை எல்லா கோயில்களும் எல்லா ஊர்களிலும் நடத்தி மக்களை தம்பால் வரவழைத்து இழுத்து அந்த மத மாய்கையினாலே கோயிலுக்கு செல்வதும், உண்டியல் போடுவதும், தட்டிலே காசு போடுவதும், குதியாட்டம் போடுவதும், வேடிக்கை பார்ப்பதுமாக மக்கள் பல 100,000 ஆண்டுகளாகவே வந்து விட்டார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். தலைமுறையாக இந்த மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் பரவி நம் நாட்டிலும் நிலை கொண்டு நிலைத்து விட்டது. ஆகையினாலே நீ சென்று இந்த மத கலவரத்தை அடக்கி இந்த மதங்களுக்கு பதிலாக வேறொரு புனிதமான சுத்த சன்மார்க்க நெறியை உலக மக்களுக்கு சொல்லுக என்று உன்னை அனுப்புகிறேன். வேறே தகுதியான ஆட்கள் இல்லை என்று சொல்லி இவ்வேலை புரிகை என்று இட்டனம். மனதில் வேறு எண்ணற்க என்ற குருவே
நீருற்ற ஒளியே நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே. நெருப்பு ஒளியை அகற்றும் அல்லவா? அதுபோல குத்துவிளக்கை முன்னாடி பொறித்து வைத்தால் வீட்டிலே உள்ள இருள் போகும். அதே போல அறிவு என்ற அறிவை சுடரை நாம் மனத்திலே நாமல் வைத்து சிந்தனை செய்தால் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் விலகும். இதனால் நமக்கு என்ன பயன்? ஒரு கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து வணங்கி விட்டு வீட்டுக்கு வந்தால் அதோடு நம்ம மறந்து விடுகிறோம். தொடர்ந்து வீட்டுக்கே தியானம் செய்வதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. கோயிலுக்கு குடும்பமாக போக வேண்டியது. ஏதாவது ஒரு கடைக்காரனை பார்த்து நம்மை கூப்பிடுவான், பெரிய கூட்டமே வருது, வாங்க வாங்க, செருப்பெல்லாம் இங்கே உள்ள கழட்டி போடுங்க என்று சொல்லுவான். நமக்கு மகா சந்தோஷமாக இருக்கும். எப்பாடி செருப்பை கழட்டி போகிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது என்று எல்லோரும் 10-15 பேர் குடும்பத்தை அத்தனை பேரும் செருப்பை அந்த தேங்காய் வாழைப்பழ கடைக்குள்ளே கழட்டி விடுவார்கள். அவங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சது, செருப்பு பத்திரமாக இருக்கும். அடுத்து அவன் சொல்லுகிற லிஸ்ட் பிரகாரம் தேங்காய் வாழைப்பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே போவார்கள். அங்கே திரை விலகுவதற்கு முன்பாக உள்ளே அந்த சுவாமிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு 10 நிமிஷம் கூட இவனுடைய மனமானது அங்கே நிற்காது. வேறு வெளியே எங்கேயோ போய் சுற்றி கொண்டு அது பாட்டுக்கு வேறொரு நினைப்பில் இருக்கும். இன்றைக்கி கடையை இப்போ யார் கவனிக்கிறார்களோ, அதாவது என்னென்ன வீட்டில் நடந்ததோ, வேலைக்காரர்கள்லாம் சரியாக இருக்காங்களா என்று எதையாவது ஒன்று. கோயிலுக்குள்ளே போய் நிற்கிற உருவந்தான் அங்கே நிற்கும் ஒழிய மனம் வேற பக்கம் ஓடி போய்விடும். அந்த ஓடிப்போன மனதை திருப்பி கொண்டு வருவதற்கு தான் உள்ளே இருந்து பூசாரி தீபாராதனை காட்டும்போது கிணிங்கிணி என்று மணி அடிக்கிறார். அந்த மணி சத்தம் கேட்டவுடனே வெளியே ஓடிப்போன மனமானது மறுபடியும் தன் நிலைக்கு திரும்பி உடனே முருகா, மொட்டையாண்டி, கந்தசாமி, பரமசிவமே என்று அங்கே இருக்கிற எல்லா கோயில் தெய்வங்களையும் மனம் நினைக்கும். பூசாரி வரும்போது தட்டை ஏந்தி கொண்டு வருவார். அதை தீபாராதனை செய்து வைத்து தட்டிலே காணிக்கை போடுவார்கள், சிலர் உண்டியிலே காணிக்கை போடுவார்கள். இப்படியான இந்த கூத்துக்கள் நடந்து அவன் கொடுக்கக்கூடிய தேங்காய் பழத்திலே பாதி எடுத்துக்கொண்டு ஒரு தேங்காய் மூடியும் பழத்தையும் கொண்டு வந்து கோயிலுக்குள்ள ஒரு பக்கத்திலே குடும்பத்தோடு உட்காந்து சில்லாக தேங்காய் வாழைப்பழத்தை போட்டு சாப்பிட்டு விட்டு செருப்பை காலிலே மாட்டிக்கொண்டு உடனே வீட்டுக்கு எப்படியோ பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ நடந்தோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உள்ள தூரங்களுக்கு ஏற்ப மக்கள் சென்று வருகிறார்கள். அதோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு சந்தோஷத்தை மனதில் இருக்கும்படிய பக்தி மனசிலே இருக்காது. அப்படி போய் வருவதற்குள்ளாக இந்த நெருக்கடியிலே சின்ன ரோடு, ஆயிரக்கணக்கான டூ வீலர்கள், கார்கள், பெரிய பெரிய ட்ரக் வண்டிகள், இவைகளில் அத்தனையோ எவ்வளோ ஆக்சிடென்ட்டுகள், விபத்துக்கள் நேருகின்றது. இவைகளையெல்லாம் தவிர்த்து ஊர் விட்டு ஊர் கோயிலுக்கு சென்று வருவது இந்த காலத்திலே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் வந்த பிறகு அந்த சுவாமியை அந்த திருவிழாவோடு விட்டு விடுவோம், அது மறந்து போகும். அடுத்து நமது வேலைகளை எல்லாம் நாம் கவனிப்போம். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பக்தி என்பது மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து ஒரு நிமிடம் நேரமாவது இருந்து அமைதியாக புருவ மத்தியிலே மனம் வைத்து சுவாமியை வணங்குவதில்லை. கன்னத்தில் பார்த்தவுடனே போட்டுக்கொள்வது பக்தி என்று சிலர் நினைத்து கொண்டு பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. மனமாற புருவ மத்தியிலே மனதை வைத்து அன்பினால் நெகிழ்ந்து இறைவனை வணங்கி உண்மையானபடிக்கு ஆன்மலாபத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவதுதான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். அருளை தவிர பொன்னும் பொருளைத்தான் மக்கள் கேட்கிறார்கள். எனக்கு அருளை கொடு என்று யாரும் எந்த கோயிலும் போய் வேண்டுவதில்லை. கல்யாணம் மகளுக்கு ஆக வேண்டும், உத்தியோகம் கிடைக்க வேண்டும், வருமானம் நன்றாக வர வேண்டும், தொழில் நன்றாக நடைபெற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அற்பமான அழிகின்ற தேவையில்லாத இந்த செய்திகள் வாழ்க்கைக்கு வேண்டியதை பொன்னையும் பொருளையும் தான் வேண்டி கோயிலுக்கு போகிறோமே ஒழிய உண்மையான அருளை பெற்று இந்த ஆன்ம லாபம் அடைந்து இந்த உடம்பானது
அழியாமல் இருக்கும்படியாகவோ அல்லது ஆன்மலாபத்தை அடைந்து அதற்கு வேண்டிய வழிவகைகளை நாம் கற்றுக்கொண்டு வரவோ கோயிலுக்கு போவதில்லை. நேர்த்திக்கடன் என்ற பெயரிலே பெரும்பாலும் கோயில்களில் சென்று முடியை காணிக்கையாக கொடுக்கிறோம் என்று முடிகாணிக்கை கொடுப்பார்கள். அந்த முடிகள் எல்லாம் சேகாரம் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பி சபரிமுடி போக்குவரத்துக்களை செய்து அவர்கள் பெரிய லாபத்தை அடைவார்கள். கோயிலுக்கு போனால் மொட்டையடிக்க வேண்டும் என்று சில சம்பிரதாயங்களை ஆரிய குருமார்கள் சொன்னார்கள். அதை நாம் செய்கிறோம். நமக்கு சுயமாக இன்னது செய்ய வேண்டும், இன்னது செய்ய வேண்டியது இல்லை என்று நாம் முடிவெடுக்கவில்லை. அவர்கள் செய்தார்கள், அதை பார்த்து நாமும் செய்கிறோம். அதே போல் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நாமும் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவன் வீடு வாங்கினால் நாமும் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி நமக்கு எது தேவை என்பதை நாம் சுயமாக சிந்தித்து இந்த அளவில் இருந்தால் நமக்கு போதும் என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை. கடவுளிடத்திலே சென்று அதைத்தான், இந்த பொருளைத்தான் கேட்கிறோம். அருளை யாரும் கேட்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த மதங்களால் ஏற்படுகின்ற இந்த கலவரங்கள் உலகம் முழுவதும் நடக்கிறபடியினாலே வள்ளலார் இந்த பாடல் மூலமாக கோயில் குளங்களிலே உள்ளது பக்தி அல்ல, அதெல்லாம் வணிக வளாகங்களாக மாறிவிட்டது. அதை நடத்துகின்ற கோயில் நடத்துகின்ற அந்த அரங்காவலர்களும் மற்ற ஊர் பெரியவர்களும் குருமார்களாகிய அவர்கள் சொல்படி கேட்டு விழாக்களை அன்றாட விடாது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அங்கே பொருள் என்று வசூல் வேட்டைகள் தான் எல்லா கோயிலிலும் நடக்கிறது. ஆகையினாலே அருளுக்கு பாடுபடக்கூடிய குருக்களும் இல்லை, அருளுக்கு பாடுபட வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்களும் அங்கு போகவில்லை. ஏதோ ஒரு சாங்கியமாக நேர்த்தி கடனாக தனக்குட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் போகிறோம். அந்த மட்டிலே இந்த பாடலின் கருத்துக்களை வள்ளல் பெருமான் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இந்த மதமான பேய் நம்மை இன்றைக்கு பிடித்து கொண்டதினாலே தான் இவ்வளவு கலைபாரங்களும், இவ்வளவு திருவிழாக்களும், இவ்வளவு வெடிகளும், இவ்வளவு ஆட்டபாட்டங்களும் ஆதியிலே குருமார்கள் வகுத்த வழியின் பிரகாரம் இன்று வீணுக்கு உழைத்து கொண்டு நம்முடைய கைப்பொருளை செலவழித்து மெய்ப்பொருள் எதுவென்று அறியாமலே வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே வள்ளல் பெருமான் இளமை காலத்திலே 9 ஆண்டுகளிலே பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் என்கிறார். பெரிய நெறியாகிய சிவநெறி, சுத்த சன்மார்க்க நெறி, ஒளிநெறி, அந்த ஒளிநெறியை பெற்று உய்வடைய வேண்டும் என்று வள்ளலார் 9 வயதிலே பாடிய பாடல் தெய்வ மணிமாலை பாடல். 3 காலமும் 9வது வயதிலேயே வள்ளலாருக்கு இறைவனால் அறிவிக்கப்படுகிறது. ஓதாது உணர்கிறார். வருங்காலம், நிகழ்காலம், சென்ற காலம் ஆகிய 3 காலங்களையும் வள்ளலார் உணர்ந்தார். அப்படி உணர்ந்த போது எதிர்காலத்திலே, வருங்காலத்திலே தனக்கு இறைவன் அருளாலே இறைவாமை பெறுவோம் என்று திடமாக 9 வயதிலே இந்த பாடலை பாடுகிறார். நான் சாக மாட்டேன், நீண்ட காலம் இருந்து இறைவாமையை பெறுவேன் என்று வள்ளலார் 9 வயதிலே உறுதிபட பாடிய பாடல். எங்கே பாடுகிறார் என்றால், அங்கே கந்தகோட்டத்திலே கந்தசாமி கோயில் என்று பாய்கடை பஜார் சென்னையிலே அந்த காலத்திலே கந்தசாமி கோயில் என்று இருந்ததை வள்ளல் பெருமான் கந்தகோட்டம் என்ற பெயரை மாற்றி பாடுகிறார்கள். கந்தசாமியை கந்தவேள் என்று பாடுகிறார்கள். பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, பெய்ச்சிறையில் இன்னும் ஒருகால் பின்பட்டு நிற்குமோ, முன்பட்ட குட்டில் பெருந்துயர் மறந்து விடுமோ. இவைகளெல்லாம் புராண கதைகள். இரவு நிறம் உடைய இமன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ, எண்ணுறான் உதையொண்டு சிதையுண்ட தன்னுடல் இருந்த வடு எண்ணுறானோ, கரவு பெரு வினை வந்து நலியுமோ, வினைகள் வந்து ஒன்றும் என்னை தாக்காது, நலிவடைய செய்யாது, அதனை ஒரு காசுக்கும் நான் மதியேன்,
கற்றவர்கள் பற்றும் நின் திரு அருளை யானும் கலந்திட பெற்று வந்தேன். இறைவனிடத்திலே பெரிய ஞானிகள் பெற்ற ஒரு பெரிய பேட்டினை, கற்றவர்கள் பற்றும் நின் அருளை நான் பெற்று கொண்டுதான் உன் அருளாலே பூமிக்கு வந்தேன். கற்றவர்கள் பற்றும் நின் திருவருளை யானும் கலந்திட பெற்று நின்றேன். தரமருவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை சண்முக துய்யமணி. தன்முகம் என்பது குளிர்ச்சி பொருந்திய முகம், துய்யமணி என்பது தூய்மையான மணி, உண்முகச் செய்வ மணி, உள்முகத்திலே விளங்குகின்ற புருவ மத்தியிலே உள்ள பேர் அருளாகிய மணி, அந்த அருள்மணி, அருள் ஒளிமணி, அந்த தன்முக துய்ய மணி உள்முகத்திலே, உண்முகம் என்றால் வெளி உள்ள முகம் அல்ல, இந்த புருவ மத்திய உள்முகத்திலே இறங்குகின்ற அந்த தூய ஒளி ஆகிய சைவமணியே, சண்முக தெய்வமணியே என்று தெய்வமணி மாலை 27வது பாடலிலே வள்ளலார் 9 வயதிலேயே இந்த மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் பாடுகிறார். ஆக இளமையிலேயே இந்த மதமானது மக்களை பிடித்து கொண்டால் செத்த பிறகும் இந்த மதம் விடாது. செத்து போன பிணத்துக்கு கூட அவர் எந்தெந்த மதங்களை சார்ந்தவர்களோ அந்தந்த மத குறியீடுகளை இட்டுத்தான் அவரை இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ புதைப்பதற்கோ கொண்டு போவார்கள். அப்ப மதம் செத்த பிறகும் விடவில்லை. அதன் பிறகு கர்மாதி சாங்கியம் என்று ஏதோ செய்கிறார்கள் ஐயர்களை எல்லாம் வைத்து. அதன் பிறகு இவர்கள் ஐயர்கள் நம்மளை விடுகிறார்களா என்றால் மாதம் வீட்டுக்கு கடிதம் போடுவார். இன்னாருடைய நினைவு, உன் தாத்தா நினைவு, அம்மா நினைவு, உன் பொண்டாட்டி நினைவு, பிள்ளைகள் நினைவு என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டும் கடிதம் முன்கூடியே போட்டு தேதியை நிர்ணயித்து அரிசி பருப்பு காய்கறிலிருந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வைக்க சொல்லி நாமும் வாங்கி வைத்து அங்கே வீட்டிலே உட்கார்ந்து 1 மணி நேரம் மந்திரங்களை சொல்லிவிட்டு தட்சிணையை வாங்கி கொண்டு போய்விடுகிறார்கள். அது அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கும், இனி வருங்காலத்திலும் நடக்கும். ஏனென்றால் செத்து போனவரை அதோடு முடிஞ்சு போனது. அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதோ அவர்கள் வாழக்கூடிய உலகத்துக்கு இவர்கள் சொல்லுகிற மந்திரங்கள் எல்லாம் போவதோ இந்த புகை மூட்டம் எல்லாம் போவதோ எதுவுமே இல்லை. எல்லாமே அவர்கள் பிழைப்பதற்கு எடுத்து வைத்த ஒரு சடங்கு சாங்கியங்கள் என்ற உண்மையை நாம் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தினாலேதான் வள்ளலார் மதமான பேய் நம்மை பிடிக்காது இருக்க வேண்டும் என்றார். அதை பிடித்துவிட்டால், அது நம்மை பிடித்துவிட்டால் நாம் அதை பிடித்து கொள்ளுவோம். சார்ந்த செத்த பிறகும் விடாது. பரம்பரையாக இந்த மதப்பை நம்முடைய வீட்டுக்குள்ளே உலவி கொண்டுதான் இருக்கும். மனத்தை விட்டு அகலாது. அவ்வளவு கொடியது மதமான பெரும் பேய். மனிதர்களிடையே உயர்வு வாழ்வை உண்டாக்குவது, மனித நேயத்தை வளர விடாமல் தடுப்பது மதங்கள். மனிதர்களுக்கு தேவையில்லை என்கிறார் வள்ளலார். 6ஆம் திருமுறையில் சுமார் 60 பாடல்களுக்கு மேலாக மதத்தை கண்டித்து பாடியுள்ளார்கள். அவைகளில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு ஒரு சாம்பிளாக சொல்லுகிறேன். கடவுள் ஒருவரே என்பது முதல் தலைப்பு. தெய்வங்கள் பலப்பல சிந்த செய்வாரும், சேர்கதி பலப்பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும். பொய் வந்த கலை, பொய்யினாலே எழுதப்பட்ட சாஸ்திர புராணங்கள், இந்த கதைகளை பொய் சுகம் பொய் செம யாதிகளை மெச்சுகின்றாரும். மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். திருவருளின் விளக்கத்தை இவர்கள் அறிவிலே பதிவு செய்து கொள்ள மறுக்கிறார்கள். அப்படி மறுக்க செய்கிறது அவர்கள் கடைபிடித்து வருகின்ற அந்த சமயமும் மதமும். உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த மதங்கள் இவனுடைய அறிவை மறைத்து தடுப்பு சுவர் போல இருக்கிறது. நம்மை சிந்திக்கவே இந்த மதங்கள் விடுவதில்லை. பொய் வந்த சமயாதியை மெச்சுகின்றோரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றும் இல்லார். மேல் விளைவு அறிகிலர், வீண் கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவருக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அறியாமையாகிய துன்பத்தை ஒழித்து
அவருக்கும் அருள் செய்வீர் கடவுளே. மூட மக்கள், மூட ஜனங்கள், மதங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்கள், இந்த மதங்கள் நமக்கு காப்பாற்றும், அந்த கடவுள் நமக்கு காப்பாற்றும் என்று மூடத்தனமாக நம்பிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அறிவை விளக்கம் கொடுத்து உண்மையான தெய்வம் எது என்று சிந்திக்க வைத்து அவர்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று வள்ளலார் வேண்டுகிறார். எய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர். அறிவு குறைவாக இருப்பதனாலே, சிந்திக்கக்கூட தன்மையை இல்லாமல் இருப்பதனாலே, பல பல நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ளாதனாலே மூடத்தனமாக இருக்கிற சாஸ்திரங்களையும் புராணங்கள் சொல்லுகின்ற கதைகளையும் கேட்டு தன்னிலை மறந்து அவர்கள் இப்படியெல்லாம் அறிவுக்கு இடம் கொடுக்காமல் அறியாமை மிகுந்த மக்களாக வாழுகின்ற காரணத்தினாலே மதங்களை நம்புகிறார்கள், பொய்யான கடவுளை நம்புகிறார்கள். அப்படி நம்ப வைத்திருக்கிறது 6000 வருடங்களாக இந்த பொய்யான புராண கதைகளும் மதங்களும். ஆகவே எய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர். எனை பள்ளி மெய்யென்பம் தந்தீரே. எனை பள்ளி எழுப்பி, என் அறியாமையை போக்கி என்பது எனை பள்ளி எழுப்பி என்பது பொருள். அறியாதிருந்த எனக்கை அறிவுக்கு விளக்கம் கொடுத்து என்னை தூங்குகிறவனை எழுப்பி விட்டதைப் போல இந்த மடங்களிலே புகுந்து இருந்த என்னை, சென்னையிலே 35 வருடம் மதமார்க்கமாக தெய்வங்களை வணங்கி 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 வந்த என்னை எழுப்பிவிட்டு மெய்யறிவு கொடுத்து மதங்களினுடைய புராண தன்மைகள் எல்லாம் விளக்கி என்னை அறிவுடையவனாக்கி அருளுக்கு பாத்திரமாக்கினாய் என் தெய்வமே. எய்வந்த துன்பொழித்து எனக்கு அறிவருளி எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீர்களே. இதை போல எல்லோருக்கும் மூட நம்பிக்கையை ஒழித்து அவரவர்களுக்கு உள்ள அறிவை விளக்கம் கொள்ளுங்கள், விளக்கி விடுங்கள் என்று வள்ளலார் வேண்டுகிறார். எய்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தேன். எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றர். தெய்வம் என்றே அறியீர். தெய்வம் என்னவென்றே அறியீர். பொம்மை கடவுள்கள் தெய்வம் 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 என்று 6000 ஆண்டுகளை சொன்னதினாலே அந்த பொம்மை கடவுளாகிய தெய்வத்தை, பேசாத கடவுளை, நடக்க முடியாத கடவுளை, உட்கார்ந்திருக்கும் கடவுளை, படுத்திருக்கும் கடவுளை, நின்றிருக்கும் கடவுளை, இப்படித்தான் 3 கோலத்திலே எல்லாம் இருக்கும். இவர்கள் நமக்கு ஏதாவது கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு போகிறோமே, இதுதான் மூடத்தனம். ஒவ்வொரு கோயிலுக்கும் கும்பாபிஷேகங்கள் நடத்தி அந்த கோயிலுக்கு சக்தியை உண்டாக்கி விட்டோம் என்று கற்பனையான கடவுளுக்கு, பொய்யான உருவங்களுக்கு சொல்லி சொல்லி நமக்கு கதைகளை கேட்டு கேட்டு நமக்கு மயங்கி விட்டதினாலே, பிராணக்கதையில் இருந்த மயக்கத்தினாலே நமக்கு இன்றைக்கும் அந்த தெய்வங்களை நம்பக்கூடிய நம்பிக்கையானது மனதை விட்டு அநேகம் பேருக்கு அகலவே இல்லை. ஆகையினாலே எய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவருள்வீர் என்று வள்ளலார் நமக்காக இறைவனிடத்திலே, எல்லாம் வல்ல ஜோதி இடத்திலே வேண்டுகிறார். அப்படி வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வேத ஆகமத்தின் விளைவு அறியீர். சூதாக சொன்ன வல்லார். எல்லாவற்றையும் மறைத்து சூட்சுமமாக சூதுவாதாக அவர்கள் சொல்லி உள்ளதை நீங்கள் அறிய மாட்டீர். சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. உண்மையானபடிக்கு கடவுள் என்னவென்று விளக்கமாக உங்களுக்கு அவர்கள் சொல்லவில்லை. ஆகையினாலே இதனால் என்ன பயனோ, ஒரு பயனும் இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஏகா அநேகா என்றேத்திடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையே, ஓகால மதங்களை முழுவதும் மாற்றி, ஒரு பயணமில்லாத இந்த மதங்களை முழுவதுமாக மாற்றியமைத்து ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்வரமே. எனக்கு என்னை அனுப்பும்போது இந்த மதங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரு நிலை படுத்தி, காடுகரையை சமப்படுத்தி, நெல் விளைவதற்கு ஏற்றபடி அதை மேடு பள்ளம் இல்லாமல் செய்து தண்ணீர் பாய்ச்சி அந்த நெல் விளைவதற்கு ஏற்றபடி உழவர்கள் செய்வார்கள் அல்லவா, அதுபோல அருள் மனத்திலே புகுந்து ஞானம் வளரும்படியாக உள்ள செயல்களை, ஓகால மதங்களை முழுவதும் மாற்றி
ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்ப்பரம் பொருளே. ஈகாதல் உடையவர்க்கு இருநிதி அளிக்கும். ஈகாதல் என்று கொடுக்கக்கூடிய தன்மை உடைய ஈவு இரக்கம் முதலிய குணங்களை படைத்த நல்ல மக்களுக்கு, தர்ம சிந்தனை உள்ளவர்களுக்கு, கருணையாளர்களுக்கு அள்ளி 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 அருளை நீ நெல் பெரிய நிலத்திலே காவிரி அதாவது நல்ல நீர்ப்பாய்ச்சலுடைய நிலங்களை உடையவர்களுக்கு நெல் முப்போகம் விளைவதைப் போல கொடுக்கும் தன்மை வாய்த்த கருணை உள்ளம் உள்ளவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் மீண்டும் அருளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ஈகாதல் உடையவருக்கு இரு நிதி அளிக்கும். குறையாத செல்வத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். இன்புற புரிக என்று இயல்புடை இறையே. சாகாத வரந்தந்து இங்கனை காத்த அரசே, தனிநடராசே, என் சர்க்குரு மணியே. அருளினாலே அன்பை பெற்றேன், அன்பினாலே 6 உயிருக்கு தொண்டுகள் செய்தேன். அந்த 6 உயிர்களுக்கு தொண்டு செய்த அந்த ஈவு இரக்கம் அந்த குணத்தினாலே நான் சாகாத வரத்தை பெற்றேன். வெறும் சாமி கோயிலுக்கு போய் 100 தேங்காய்களை உடைத்து நான் வரத்தை பெறவில்லை. அலகு குத்தி கொண்டு ஆடி நான் வரத்தை பெறவில்லை. வேஷங்கட்டி ஆடி நான் வரத்தை பெறவில்லை. உண்மையான உயிர்களுக்கு பசிக்கு தொடர்ந்து தயவு செய்து அன்னதானம் தயவோடு செய்து, வேண்டா வெறுப்பாகல்ல, வாங்க வாங்க உட்காருங்க என்று சொந்த உறவினர்களைப் போல வருகிற மக்களுக்கு, ஏழைபாளைகளுக்கு மனமாற சாப்பிடுங்கள் 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 என்று சொல்லி பசியாற்றி வித்து அவளை சாந்தப்படுத்தி பசியை போக்கி அன்போடு நான் தொண்டு செய்ததினாலே அந்த தொண்டால் தான் சன்மார்க்கம் துலங்கும் விளங்கும். அந்த தொண்டினை செய்து பெற்றது அன்பு. அந்த அன்பு ஈன்ற குழந்தை அருள். ஆகையினாலே நீங்கள் எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். அந்த அன்புனாலே அருள் விளையும் என்று வள்ளலார் சொல்லுகிறார். அதோடு சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன். சென்னை வாழ்க்கையை விட்டு வடலூர் வாழ்க்கைக்கு வந்த பிறகு சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், விட்டுவிட்டேன். சாத்திர குப்பையை தணந்தேன். சாத்திரங்கள் கதை சொல்லுவதும் புராண கதை சொல்லுவதும் கேட்பதுமாக இருந்த நான் எல்லாவற்றையும் இந்த சாத்திரம் என்பது குப்பை என்பார். நாத்தம் எடுத்த குப்பை சாத்திரம். அந்த சாத்திர குப்பையை தணந்தேன், போட்டு எரித்து விட்டேன். நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்று அறிந்தேன். அருட்பெருஞ்சோதி ஒன்றுதான் ஆதியும் அந்தமும். ஆதியும் என்றால் பிறப்பும், அந்தமும் என்றால் இறப்பும். இறப்பும் பிறப்பும் இல்லாதது, என்றுமே இருந்து கொண்டிருப்பது அருளான பெரிய ஜோதி. அந்த அருளான பெரிய ஜோதி உள்ளத்திலே உணர்வு கொண்டு புருவ மத்தியில் அது நெருப்பாக உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுது பாரடி ஞான பெண்ணே என்று சித்தர்களெல்லாம் பாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அருள் ஜோதி உள்ளத்திலே எனக்கு உதயமாகியதனாலே கள்ளங்கபடுமற்ற ஏழை மக்கள் பசியோ பசி என்று வாடி வதங்கியதை கண்டு அதற்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று ஏங்கி இறைவனை நாள்தோறும் வேண்டி பெற்றுக்கொண்ட அருளினாலே ஊர் மக்களாகிய பார்வதிபுரத்து மேன்மக்கள் எல்லாம் 80 காணி நிலத்தை கொடுத்தார்கள். அதிலே தர்மசாலையை தோற்றுவித்து இரவும் பகலும் ஜாதி மத பேதம் இல்லாதபடிக்கு அனைவரையும் சமபந்தி போஜனங்களாக உட்கார வைத்து எந்த சாதியாக இருந்தாலும் சரி, புலால் உண்ணுகிற மனிதனாக இருந்தாலும் சரி, சரிசமமாக அமர வைத்து இன்று வரைக்கும் அந்த தர்மம் வடலூரிலே நடந்து கொண்டிருக்கும்படியான ஒரு அருளை இறைவன் எனக்கு கொடுத்தான், நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர சூரியர் உள்ள காலம் வரைக்கும் நடக்கும். மற்ற உயர் சாதிக்காரனுடைய கோயில்களிலே மதங்களிலே தமிழர்களுக்கு தனி டிக்கெட் கொடுத்து உள்ளே அனுப்புவார்கள். அவர்கள் சாப்பிடுவது அவர்கள் மட்டும்தான் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சாதியும் வேதமும் சமயம் தலைதூக்கி ஆடுகிறது. நம்மளை கேவலமான நாய்களைப் போல நடத்தி அங்கே போய் உட்காருங்கள், இங்கே வந்து உட்காரக்கூடாது
என்று நமக்கு வேறு இடத்தை காட்டி ஒரு டிக்கெட்டை ஒன்று கொடுத்து அது புளுவாக பச்சையாக ஏதோ ஒரு டிக்கெட்டை கொடுத்து அந்த பக்கமாக போங்கள் என்று அவர்கள் சாப்பிடும் இடத்தை நம்மால் பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு வேற்றுமை பாராட்டி நம்மை மனிதன் என்றே எண்ணாது. இவன் சூத்திரன், இவன் சாமியின் கால்களிலிருந்து பிறந்தவன், நாங்கள் சாமியின் முகத்திலிருந்து பிறந்தவர்கள் என்றெல்லாம் பொய் புராணங்களை சொல்லி மக்களை அன்றும் இன்றும் அந்த சாதி பேதங்கள் நாங்கள் உயர்ந்த மக்கள் என்பதை நிலைநாட்டுகிறார்கள். அது இல்லை என்று சொல்லுகிறார் வள்ளலார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிறப்பிலே பேதமில்லை, அவன் செய்யக்கூடிய தொழிலிலேதான் வேற்றுமை என்றார் வள்ளுவர். அதையே சொல்லுகிறார் வள்ளலார். ஆக இந்த புராண கதைகளை உற்பத்தி செய்து அதையே தன் வாழ்நாளுக்கு ஜீவனத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகின்ற அந்த கூட்டம் மனிதநேயம் இல்லாத கூட்டம், சுயநலமே உருவான மக்கள் தங்கள் நல்வாழ்வுக்காக வேண்டி இல்லாத கடவுளுக்கு உருவங்கற்பித்து எல்லா புராண கதைகளையும் எழுதி கடவுள் இருப்பதாகவே சொல்லி நகநட்டுகள் எல்லாம் போட சொல்லி அது நளின சிங்காரம் செய்து செம்பினாலே செய்த கடவுளுக்கு எங்கேயாவது வேர்க்குமா? அந்த கடவுளை சேரிலே வைத்து அதுக்கு பக்கத்தில் இவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த சுவாமிக்கு இப்படி விசிறி வீசி கொண்டு வருவார்கள். இதெல்லாம் நியாயமானதா? நமது அறிவை ஏற்றுக்கொள்ளுவதா? அந்த செம்புக்கு வியர்க்குமா? அந்த கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகத்துக்கு விளக்குமா? வேர்க்குமா? வேர்க்காது. அந்த தண்டி மேலே குருமார்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள், 2-3 பேர்கள். அதை தண்டி தூக்கிகள் 6 பேர் 8 பேர் சேர்ந்து அதை சாயக்கால் இல்லாதபடிக்கு சரியானபடிக்கு தூக்கி கொண்டு திடுக்கு 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 என்று போகிறார்கள். அவர்கள் மேலே உட்கார்ந்திருக்க தமிழர்களாகிய நாம் கூலி வேலைகள் செய்து அவர்களை இவர்களெல்லாம் சாமி என்று ஏமாளித்தனமாக தூக்கி பிழைக்கிறோம். இப்படி சப்பரங்களை செய்ய அதை மேலே வைத்து உட்கார வைத்து கொண்டு வரலாம் அல்லவா? அது இல்லையே. அந்த காலத்து மரபுப்படி நாங்கள் பல்லக்கில் தான் வருவோம், சாமி அதன் மேல் தான் ஏற்றுவோம், நாங்கள் 4 பேர் அதன் மேல் உட்கார்ந்து கொள்வோம், நீங்கள் 12 பேர் தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று பழமை மாறாதபடிக்கு, நம்மை ஒரு இஞ்சையும் சிந்திக்க விடாதபடிக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருவிழா 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 என்று ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சாமிக்கு, உதாரணமாக இன்றைக்கு தங்கப்பாவாடை தரிசனம், இன்றைக்கு அங்கே அந்த சாமிக்கு மஞ்சள் நீர் ஆட்டு விழா, புனித நீர் ஆட்டு விழா என்று எதையாவது ஒரு விழாவை செய்து மக்களை தன் பக்கம் மதம் இழுத்து சுண்டி இழுக்கிறது. மதங்களை நம்புகிற மனிதர்கள் அது சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நடக்கிறார்கள். அந்த மதமான பேய் பிடித்து நம்மை ஆட்டுகிறதுனாலே 6000 ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆரியர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து. ஆனால் தமிழர்களின் வீரத்தையும் தமிழ் சொல்லினுடைய மாட்சிமையையும் தமிழர்களுடைய வீரதீர சாகசங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டார்கள். தமிழ் திருவிழாக்கள் தமிழ்நாட்டிலே ஏதும் இல்லை. நமக்கும் ராமருக்கும் சம்பந்தமில்லை, அனுமாருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. துரியோதன் படுகளம் அங்கே நடந்தது. அதற்கு இங்கே நமது கூவாஞ்சேரியிலே ஒரு படுகளம் நடத்துகிறோம். இப்படி வடநாட்டு கதைகளுக்கெல்லாம் இங்கே திருவிழாக்கள் எடுக்கிறோம். இதனால் என்ன பயன் என்று நம்மில் ஒருவரும் சிந்தித்து மக்களுக்கு தெளிவுபட இதுவரை விளக்கவில்லை. நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? 20 அடி உயரம் அனுமானம் செய்து கல்லிலே அதுக்கு வடமாலை சாத்தி அதுக்கு வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லபடி செய்கிறோம். நமக்குமே அனுமாருக்குமே என்னையா சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது நமக்கு எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை. மதம் அவர்களை அப்படி மடக்கி போட்டு வைத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வடைகளை சுட்டு அனுமாருக்கு மாலையாக போட்டு அதை நெய்வேத்தியம் என்ற பெயரிலே பங்கு போட்டு கொடுக்கிறார்கள். இவைகள் அத்தனையுமே பொய்யான புராண கதைகளினால் விளைந்த மூட நம்பிக்கைகள். அந்த மூட நம்பிக்கைகளை முறியடித்தால்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னுக்கு வரும். எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பவில்லை. அவருடைய கொள்கையே வேறு. எல்லோரும் நாம் சொன்னபடி கேட்க வேண்டும், நமக்கு அடங்கி நடக்க வேண்டும், நாம் தான் மேல் சாதி மக்கள்
என்ற ஒரு கொள்கையை இந்த மதம் தொடர்ந்து கடைபிடிப்பதனாலே, இந்த மதங்கள் நம்மை மடையர்களாக்குவதனாலே வள்ளல் பெருமான் இந்த மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவும் வள்ளல் பெருமான் பாடல்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் மன்னுகின்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதம் அடைந்த பக்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் பற்பலவா விரிந்த விதமொன்றும் தெரியாதே மயங்கிய என்றனுக்கு. சென்னையிலே வாழ்ந்த 35 காலங்களும் இதெல்லாம் என்னப்பா என்று பதம் என்றும் பதமடைந்த பக்தர்கள் அனுபவிக்கப்படுகின்ற அனுபவங்கள் என்றும் பற்பலவாறாக விரிந்து சொல்லக்கூடிய புராண கதைகளை நம்பிக்கொண்டிருந்த எனக்கு விதமொன்றும் தெரியாதே மயங்கிய என்றனுக்கு வெட்ட வெளியாக அறிவித்த அருளிறையே. வெட்ட வெளியினா ஒன்றுமில்லை, வெட்ட வெளி. அதே போல இந்த புராணம் மதம் சம்பிரதாயம் சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மொத்தமும் பொய். என்ன சொல்றார்? வெட்ட வெளியாய் அறிவித்துட்ட அருள் இறையே. ஒன்றுமே இல்லடா, அது பூரா வெட்ட வெளி போல. இந்த புராணமும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அவர்கள் நடத்துகின்ற எல்லா விழாக்களுமே சுத்த ஜீரோ, அதில் ஒன்றுமில்லை என்று எனக்கு வெட்ட வெளியாக அறிவித்த அருள் இறையே. அருளாகிய இறைவனே எனக்கு இதை கற்பித்தான். வெட்ட வெளியாக அறிவித்திட்ட அருள் இறையே. சதமொன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொது நெறியில் தனிநடன் செய்தரசே என் சாற்றும் அருளிலே. இப்படி வள்ளல் பெருமானுக்கு இறைவனே வந்து இந்த மதங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே பொய்யடா, ஒன்றும் நம்ப வேண்டாம் என்று வள்ளலாருக்கு சொன்னார்கள். இப்படிப்பட்ட பாடல்கள் பாடிய வள்ளலார் இந்த சாதி சமய ஆசிரம பொய் புரட்டை எல்லாம் மிக பெரிய குழி ஒன்றை வெட்டி அதிலே எல்லாவற்றையும் போட்டு சமாதி கட்டி மூடி விடுங்கள். நாத்தம் எடுத்த மதங்கள், நாரிய குப்பைகள் வேதங்கள் என்று விவரமாக சொல்லி ஒரு பாடல் ஒன்றும் பாடுகிறார். இன்று நாம் கேட்கிறோம், மனிதநேயம் வளர வேண்டுமானால், சுத்த சன்மார்க்கம் வளர வேண்டும் என்றால் இந்த மதங்கள் இருக்கும் வரை சுத்த சன்மார்க்கத்தை இந்த மதங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அதை நடத்துகின்றவர்கள் வளர விடமாட்டார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதை வள்ளலாரே சொல்கிறார். சாத்திரங்கள் குப்பைகள், அந்த நாரிய குப்பை சமய மதங்களை எல்லாம் பெரிய குழி ஒன்றை வெட்டி அதில் தூக்கி எல்லாத்தையும் போட்டு மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். மக்கி மண்ணோடு மண்ணாக ஆகட்டும், இந்த மனிதம் பிழைக்கட்டும் என்கிறார்கள். அதுக்கு ஒரு பாட்டு வள்ளலார் பாடிய அருமையான பாடல். இருட்சாதி சாத்திர குப்பை, இருளான சாதி, மருளான சாதி, மனித நேயத்தை எதிர்க்கின்ற சாதி. இருட்சாதி சாத்திர குப்பை, எருவாய் புன்சையில் எருவாக்கி போட்டு. அது கூட புஞ்சையில போட சொல்லாரு, நஞ்சையில போட்டால் நிலங்கெட்டு போகும். இருவாய் புன்சையில் எருவாக்கி போட்டு மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு எல்லாத்தையும் தூக்கி அந்த குழியில போடுங்கடா. போட்டு தெரிச்சாரும் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்குவோர் அந்த சிற்சபை காட்டும் அருள்ஜோதி வீதியில் ஆட செய்தீரே. அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே. அறிவில்லா சிறுவனாக நான் இருந்த எனக்கு, இப்படி இருளிலே கிடந்த எனக்கு அருளை கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயம் இந்த வேத புராணம் எல்லாம் மொத்தமும் பொய், தூக்கி எல்லாத்தையும் போடு என்று சொல்லி எனக்கு அறிவிலே இருந்து அறிவித்த என் ஆண்டவனே அருள் ஜோதி பெருமானே என்று பாடுகிறார். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாத்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரமன்ற அவைகளெல்லாம் ஒரு பொருட்டு நமக்கு கிடையாது. ஆதியில் என் உளத்திருந்தே நீ அறிவித்தபடியே அன்பால் இன்று உண்மை நிலை அறிவிக்க அறைந்தேன். இறைவா, என் மீது கொண்டு நீங்க அன்மையினாலே உண்மையான நிலை இதுதான் என்று எனக்கு தெரிவித்தீர்கள். அன்பால் இன்று உண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். ஓதி உணர்ந்தவர் புகழும் சமரச சன்மார்க்கம் உற்றேன், சிற்சபை காண பெற்றேன். சிற்சபை என்பது பூர்வமத்தி.
இந்த புருவ மத்தியில் சுடரான ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை நான் கண்டேன். சிற்சபை ஒளியை கண்டவருக்கு சாவில்லை, மரணமில்லை. உடல் முத்தேக சித்தியை பெறுவதற்கு முதல் படி. அப்படி ஓதி உணர்ந்தோர்புகளும் சமரச சுத்த சன்மார்க்கம் உற்றேன், சிற்சபை காண பெற்றேன், சோதி நடத்து அரசை என்ற உயிர்க்குயிராம் பொருளாம் சுத்த சிவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே. சுத்தமான சிவத்தை, அவத்தை அல்ல, சுபத்தை, சிவத்தை நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த ஒளி சுடரை என் புருவ மத்தியிலே கண்டேன், இரவாமை பெற்றேன் என்று மன நெகிழ்வோடு பாடுகிறார். இவைகளெல்லாம் எடுத்து பேசினால் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பேச வேண்டும். ஆகையினாலே இன்றைய சொற்பொழிவை இதை இத்தோடு நிறைவு செய்து நாளை மறுநாளோ அல்லது அடுத்த வாரத்திலோ இதனுடைய தொடர்ச்சியை பேசலாம். அப்படி பேசினால்தான் தெளிவு ஏற்படும். மக்களுக்கு தெளிவை உண்டாக்க வேண்டும். பொய்யான பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த பொய்யான புராண கதைகளை சொல்லி சொல்லி நாமும் கேட்டு கேட்டு விழாக்கள் நடத்தி அழுத்து சலுத்து போய் விட்டோம் அல்லவா? அவைகளுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதாக, அவைகளை விட்டு விரட்டும்படியாக வள்ளலார் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை எல்லாம் பாடினார்கள். 5 திருமுறைகள் மதமார்க்க சம்பந்தப்பட்டது. 6ஆம் திருமுறை சுத்த சன்மார்க்கத்தை வலியுறுத்துவது, சுத்த சன்மார்க்கத்தை கற்பிப்பது. அதே போல புறநடை பகுதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சிந்தனை செய்வோம். இன்று இத்துடன் இதை நிறைவு செய்வோம். நாளை மறுநாள் மீண்டும் தொடர்வோம். அத்தனை அன்பர்களுக்கும் அருளாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சுத்த சன்மார்க்கம் வளர வேண்டும் என்று வள்ளலார் சொன்னதை நான் சொல்லுகிறேன். மற்றபடி அன்றும் சொன்னேன், என்றும் சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். உரைநடையில் உள்ளதை சொல்லுகிறேன். திருவிருப்பாவில் உள்ள பாடலை எடுத்துக்காட்டாக வள்ளலார் பாடியதை விளக்கம் சொல்லுகிறேன். ஆகையினாலே பிழை இருப்பின் பெரியவர்கள் சிந்தித்து இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று ஒவ்வொருவருக்கும் நமக்கு பேரறிவு இருக்கிறது. சிந்தித்து அவரவர்கள் அதுக்கு வேண்டிய மாதிரி அவரவருக்கு எது ஏற்புடையதோ அதன்படி நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நிறைவு.